வணக்கம் நண்பர்களே. யூரியா பிளஸ் அமோனியம் சல்பேட்டு இந்த மாதிரி உரங்களை அடி உரங்களா போடக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீம் கேக் அப்படிங்கறத மானாவரி பிளஸ் அது இல்லாம அது கூட இருக்கக்கூடிய நம்ம ஆயில் கேக்ஸ் எல்லாத்தையுமே மேல் உரங்களா போடும்போது இந்த உரங்களை கூட சேர்த்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில லிஸ்டட் உரங்கள் இருக்கு. என்னென்ன உரங்கள் அது? அமோனியம் சல்பேட்டு பிளஸ் யூரியாவை ஏன் அடி உரம் போடக்கூடாதுன்னு சொல்றோம். எந்தெந்த பேருக்கு இந்த மாதிரி நம்ம சரிவரா ஃபாலோ பண்ணணும், அப்போ சரியா நீம் கேக்கு போடுறதுக்கான மெத்தட் என்ன, எந்த டைம்ல போடணும் அப்படிங்கிற பார்த்தா நீங்க பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். யூரியா, அமோனியம் சல்பேட் இந்த உரங்கள் எல்லாமே ஹைலி அம்மோனியாக்கள் நைட்ரஜனை சேர்ந்தது. கையில எடுத்து பிடிச்சாலே காத்துல ஆவியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய இந்த யூரியாவை அமோனியம் சல்பேட்டையும் அடி உரம் அப்படிங்கிறது கடைசி விளைவின் போது போட்டு ஓட்டும் போது ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சேம் சைட்ல நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த டைம்ல தான் நம்ம நீம் கேக்கு, நம்ம ஆர்கானிக் மேனேஜ் சொல்லக்கூடிய நீம் கேக்கா இருக்கட்டும், இல்ல வேப்பமுனாக்கு, கள்ளப்புனாக்கு, இல்ல பார்த்தோம்னா நம்ம கொட்டப்புனாக்கு, இதெல்லாம் அடி உரங்களா கடைசி விளைவு மீது போடுறது அப்படிங்கறதான் பரிந்துரை. சோ நிறைய பேர் நீம் கேக் மேல் உரங்களா 5 நாள்ல 30 நாள்ல மண்ணடிக்கும் போது போடுறாங்க. அதுவும் சில இடங்கள்ல வரவேற்கத்தக்கது. ஆனா சில நியூட்ரன்ஸ் நீங்க மண்ணடிக்கும் போது கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்னா யூரியா. நீங்க மேல உரங்களை போடும்போது சப்போஸ் மண்ணடிக்கும் போது போடக்கூடிய உரம் அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கரையக்கூடிய பாஸ்பஸ் உரங்களான சிங்கிள் சூப்பர் பாஸ்பஸ் சொல்லக்கூடிய SSP, இன்னொன்னு N20 அழைக்கப்படக்கூடிய 2013 பாக்டம்பாஸ், ஃபாரம்பாஸ் அப்படிங்கிறது அழைக்கக்கூடியது. மூணாவது பார்த்தோம்னா DAP. இந்த 3 உரங்கள் தான் அடி உரங்களா மண்ணடிக்கும் போது சேர்த்துப்போம். ஏன் மண்ணடிக்கும் போது இந்த உரங்களை மட்டும் அதிகமா போடுறோம் அப்படின்னா, இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மண்ணில் ரீச் ஆகும். மண்ணு கூட சேரும்போது மட்டும்தான் இது கரைஞ்சு தண்ணியை இழக்கக்கூடிய திறன் உடையது. நீங்க ஓப்பனா ஃபீல்டு கிட்ட போட்டா கூட நகர்ந்து போகக்கூடிய தன்மை அற்றது. அதனாலதான் மண்ணோட மண்ணா சேர்த்து மண்ணு கொத்தி போடுறோம். மண்ணு கொத்தி போடும்பொழுது நம்ம யூரியா அமோனியம் சல்பேட் மண்ணு கூட சேர்த்து போடக்கூடாது அப்படிமா. ஏன்னா ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர் யூரியாவும் அமோனியம் சல்பேட் இதை கையில எடுத்து பிடிச்சாலே கரையக்கூடியது. மண்ணுக்குள்ள சேரும்போது உடனே எவாபரேஷன் வெளியே போயிடும். நீம் கேக் அப்படித்தான். நீம் கேக் நீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், யூரியா இல்லாத சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், DAP, N20 இந்த ஃபெர்டிலைசர் கூட நீங்க நீம் கேக் நீங்க வேப்பமுனாக்கு கலந்து போடலாம். இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரிலீஸ் ஆகும். சேம் சில வேப்பமுனாக்கு அப்படிங்கிறது 35-40 நாள்ல தான் மண்ணில இருந்து கரைஞ்சு தாவரங்கள் போய் சேரும். ரெண்டு கிட்ட ஒரே மாதிரி காம்பாக்ட். யூரியா கூடிய அமோனியம் சல்பேட் கூடிய நீங்க நீம் கேக்க சேர்த்து அடி உரங்களை வைக்க கூடாது அப்படிங்கறத இது மூலமா சொல்லிக்கிறேன். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்னு யூரியாவோட ஹீட்னால இது வைக்கக்கூடிய தன்மை கெட்டு போக வாய்ப்பு இருக்கும். நீம் கேக்கோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கெட்டு போக வாய்ப்பு இருக்கும். நம்பர் 2, இன்னொன்னு யூரியா அப்படிங்கிறது ஹைலி வோல்டேஜேஷன் டக்குன்னு கரைஞ்சிடும். நீம் கேக்குங்கிறது ஸ்லோவா கரையும். அப்ப நீம் கேக்குங்கிறது தனியா மண்ணுக்குள்ள போட்டு கரையதை விட ஃபெர்டிலைசர் கூட கரையும் போது இன்னும் கொஞ்சம் நொதித சேமரிக்கு உட்பட்டு குயிக்கா கரையும். இன்னும் கொஞ்சம் பைண்ட் ஆகி தாங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எடுத்து கொடுக்கும். யூரியா கூட சேரும்போது டக்குன்னு எவாபரேஸ் ஆகும்போது தன் தன்மை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யூரியா கூட சேர்த்து போடும்போது நீம் கேக்குங்கிறது தன் பர்ஃபார்மன்ஸ் முழுசா தாவரத்துக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ விவசாயம் நீங்க மேலுரங்கள் போறீங்க அப்படின்னா கம்பல்சரி யூரியா கூட எக்காரத்தை கொண்டு இந்த நீம் கேக்க போடாதீங்க அப்படிங்கறத இது மூலமா சொல்ல காசு வரேன். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம்.